அதாவது ஃபீல்டு ஒர்க்கு ஜாஸ்தியாக பண்ணால் தான் வர முடியும். ஏன்னா போட்டி வந்து பயங்கரமான இடத்துல இருந்து போட்டி. இந்த ஓவரால் பற்றி சொல்லலை. இந்த இதுவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கன்ஃபார்ம் இது மக்களை விரட்டினா அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு லேடிஸ் ஓட்டுலாம் அவருக்கு தான், யங்கர்ஸ் ஓட்டுலாம், முதல் ஓட்டுலாம், கன்னி ஓட்டுலாம் அவருக்கு தான். மக்கள் பற்றி பிரச்சனை இல்லை. முக்கால்ச்சி அவருக்கு வந்து பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அவருக்கு. சின்ன பிள்ளை அறியாத பிள்ளை தெரியாத நோஞ்சிச்சு, அது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் பக்கா ஏடு முயற்சிக்காரன், சின்ன வயசுல எம்ஜிஆர் ரசிக்கிறேன். இருந்தாலும் உனக்கு தான் இந்த வாட்டி நான் ஓட்டு போடணுன்னு இருந்திருக்கிறேன். விஜய்க்கு தான். மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்து ரெண்டாவது பட்சம். இளைஞருங்க வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் விஜய்க்கு. இதனால என்ன இருக்குது? போன வாட்டினும் போது சொல்லிடலாம். இந்த வாட்டி வந்து நான்மணம் போட்டின்றதால அது அந்த அளவுக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு அவங்களாலே முடியாது சார். வந்து ஒரு முதல்ல தொகுதிக்கு வரணும், வந்து தெருவாக சுற்றணும், மக்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கணுன்ற நினைப்பே வரணும் அவருக்கு. வீட்டில் 10 நாளாக ஜெயிக்க முடியாது. முதல்ல இறங்கி வர சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் நிற்கிற மாதிரி ஒரு பேச்சு அது போயிட்டு இருக்கு. நின்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? ஹலோ சார், நீங்கள் சொல்கிற மாரி விஜய் வந்து வெற்றி பெற முடியாது. பெரம்பூரில் செல்வாக்கு கிடையாதுங்க. அவருக்கு எப்படி நம்பி மக்கள் உடைய கஷ்ட நஷ்டம் அவருக்கு தெரியாது. அவர் வந்து சினிமாவில் நடிச்சு தான் பழக்கம். மக்கள் எங்களை மாரி கஷ்டப்படுற ஆளை பற்றி தெரியாது. அதால் அவருக்கெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாது, வரவும் முடியாது. ஒரு சீட்டு வர கஷ்டம், அவரே ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் பெரம்பூர் தொகுதியில். அதுமாரி இருக்கும்போது எப்படி அவர் அரசியலில் வரலாம்? பெரிய தப்பு சார். அவர் முன்கூட்டியே 2 கட்சி பெரிய கட்சிக்குது, அதை மிஞ்சி இவர் வந்துருவாரா? அது இருக்க முடியாது. அதுதான் உண்மை. இல்லாத நேரத்துக்கு எதுக்கு வேஸ்ட்டாக நின்று சம்பாரித்து வச்ச பணத்தை வீணடிக்கிறாரு. நடிச்சு தேவையில்லாத பண்ணுறாரு. எதுக்கு அது? பெரம்பூர்ல வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு கிடையாது, சுத்தமாக வாய்ப்பு கிடையாது. யாருன்னா இங்கே திருப்பி வருவாங்கன்னா 2 பேர் இல்லைங்க. ஒன்று ஏடிஎம்க்கு டிஎம்க்கு. இதை விட்டா அது, அதை விட்டா இது. இதை வேற யாருமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா வெற்றி நெல்லு இருக்கிற பணத்தை செலவு பண்ணுறானுங்க. கள்ள பணத்தை வச்சுக்கின்னு கணக்கில் வராத வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. அது விஜய் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு எலெக்ஷனு. அதனால் அவருடைய இது வந்து ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மாற்றம் கிடைச்சிதுன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சுவிட்சமாக இருக்கும்ன்றது எண்ணம், என்னுடைய எண்ணம். அதனால் ஒரு மாற்றம் வர்றதுக்கு விஜய் வர்றது நல்லா இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு. அவர் பெரம்பூரில் எதுவும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி செயல்பாடு இருக்கா அவருக்கு? அதாவது ஃபீல்டு ஒர்க்கு ஜாஸ்தியாக பண்ணால் தான் வர முடியும். ஏன்னா போட்டி வந்து பயங்கரமான இடத்துல இருந்து போட்டி. அதனால் வந்து ஃபீல்டு ஒர்க்கு பயங்கரமாக பண்ணனா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை, ரொம்ப கஷ்டங்க. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தனி தொகுதி, கம்யூனிஸ்ட் தொகுதி. ஒரு பக்கம் இவர் இப்போ தான் வந்திருக்காரு. இன்னும் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் நிறைய பக்குவம் தேவை. அவர் பேசுறது செய்து யாருக்குமே மக்களுக்கு எதுவுமே வந்து ஒரு பிடிப்பு கிடையாது. புரியுதுங்களா? பார்த்து போனீங்கன்னா மிஞ்சி போனால் அந்த 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களோட ஓட்டு ஒன்றா ஸ்ப்ளிட் ஆகாமல் தவிர மற்றபடி அவர் டெபாசிட் வாங்குவாரான்றது கூட கஷ்டம். ஆனால் இப்போ வெற்றி பெறணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்னும் எந்த ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணலையே. சும்மா அவங்களே கூப்பிட்டு கட்சிக்குள்ளேயே தான் பேசினுக்கிற தவிர என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு? ஒன்றுமே கிடையாது. ஃபீல்டு ஒர்க்குன்றது பப்ளிக்கை பார்த்து ஏதாவது மீட் பண்ணணும், செய்யணும், எதுவுமே கிடையாது. இன்னும் மக்கள்கிட்ட நிறைய வரல, எதுவுமே வரலையே. அவர் வந்தாலும் வரலன்னா அவர் கூட இருக்கிறவங்க யாருமே வரலையே. சரிங்க, அப்போ வெற்றி பெறணும் இன்னும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அவர் ரொம்ப பண்ணணும். இங்கே யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இங்கே மறுபடியும் டிஎம்கே தான் சார். டிஎம்கே. ஆமாம். சரி, இது ஏன்னா அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு டிஎம்கே. எல்லா கட்சிக்காரங்க வாயிலேருந்து எல்லாம் வருது வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கன்ஃபார்ம். அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே. சரி, நன்றி. நான் மற்ற ஓவரால் பற்றி சொல்லலை. இந்த இதுவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கன்ஃபார்ம். ரொம்ப கம்மி, வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. அவர் 234 வரைக்கும் அங்கே தேர்ந்தெடுக்கல. ஒன்றும் சொல்லியிருந்தாங்க, தேர்ந்தெடுக்கல. வரது ரொம்ப கஷ்டம். பெரம்பூர் தொகுதி பொறுத்தவரை வரது ரொம்ப கஷ்டம். நீங்கள் யாருன்னா ஸ்ட்ராங்காக இருக்க பெரம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு? திமுக தான். ஆனால் இப்போ பெரம்பூரில் வந்து விஜய் அவர்கள் நிற்கிற ஒரு சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர் வந்தாருன்னா இங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இங்கே இருந்தால் அவருக்கு வாய்ப்பு கம்மி.
ஒரே ஒரு இங்கே வந்து யாருண்ணா இங்கே வின் பண்ணுற நிறைய தொகுதி? எக்கச்சக்கமான வேலை செஞ்சாங்க. சரி, கட்சிக்காரன்னு சொல்லலாம். எல்லா இதுவும் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து எல்லாம் பண்ண முடியாது. வேற எதுனா சரி, நன்றிங்க. ஃபஸ்ட் டைம் இது கொஞ்சம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணணும்னா உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்து மக்களை திரட்டினா அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இங்கே யாருன்னா திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இங்கே இந்த இப்போ இந்த தேர்தல் கூட இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் திமுக தான் வரும். சேஞ்ச் ஆகணும்னா அது கடவுளுடைய சித்தம். இங்கே வந்து திமுக நல்லா பண்ணியிருக்காங்களா அந்த தொகுதிக்கு? ஏரியா ஃபுல்லாக அது நல்லா பண்ணியிருக்காரு. கொளத்தூர், பெரம்பூர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இது செய்யணும்னா முயற்சி அதிகம். ஃபீல்டு ஒர்க் பண்ணணுங்கிறீங்க? கண்டிப்பாக மக்கள்கிட்ட வரணும்னு கண்டிப்பாக ரீச் ஆகணும். இவருடைய இது ரீச் ஆனால் கண்டிப்பாக இருக்கும். பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் நிற்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. வந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் வந்து விஜய் தான். விஜய் தான்? விஜய் தான். இங்கே பெரம்பூர் மக்கள் வந்து எப்படி இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்களா விஜய் உங்களுக்கு? இல்லை திருப்பி திமுகவுக்கு தான் வர வாய்ப்பு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது உள்ளே எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் ரசிகர் தான். ஓகேவா? அதே மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த சந்தை எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஃபுல்லாக விஜய் ரசிகர் தான். நான் இப்போ விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்கிற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன அவர் வெற்றி பெற இங்கே வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்குமா. பெரம்பூர் தொகுதியில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பெல்லாம் இல்லாதனால ஆல்ரெடி பெரம்பூர் தொகுதியில் வந்து 44,000 பேர் உறுப்பினராக இருக்கான். அங்கே இருக்க 1,80,000 ஓட்டில் வந்து 44,000 பேர் உறுப்பினராக இருக்கிறான். உறுப்பினராக இல்லாத ப்ளஸ் வந்து நிர்வாகிங்க ஒரு 3,800 பேர் நிர்வாகி போட்டாச்சு அந்த தொகுதிக்கும். அதனால் அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அதை செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ திமுக எதிர்த்து கண்டிப்பாக தாவேக்கு அந்த வாட்டி பெரம்பூரில் வெற்றி பெறும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் கண்டிப்பாக அவங்க ஒரு லீடர்லாம் வெற்றி பெறுவாங்க. அது வந்து மாற்றம் இல்லை. அதெல்லாம் கம்பல்சரி வெற்றி பெற்றுவார். ஈஸியாக ஜெயிச்சிடுவார். அவர் பேச காட்டினா போதும். அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் சரி, அவரோட பேச காட்டினாவும் போதும். கண்டிப்பாக வின் பண்ணுவார். வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து நின்னா அவர் என்ன பண்ணால் இன்னும் அவர் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும்? இப்போ விஜய் அவர்கள் இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் சந்திக்கிறதா இருக்கட்டும். மக்கள் சந்திப்பை கொஞ்சம் வண்டியில் போய் நிற்கிறதோட நடந்து போய் பார்த்தா இன்னும் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. மக்களோட பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கல்ல, அவர் வண்டியில் போகிறதுக்கே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பெரம்பூரில் வந்து விஜய் நிற்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர் நின்னா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இல்லை யார் இங்கே திருப்பி வருவா? வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. லேடிஸ் ஓட்டுலாம் அவருக்கு தான். யங்கர்ஸ் ஓட்டுலாம், முதல் ஓட்டுலாம், கன்னி ஓட்டுலாம் அவருக்கு தான். அதனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் வேறு 2 தொகுதி வேறு நிற்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. இதில் விட்டாலும் அதில் பிடிச்சிடுவார். அவர் இன்னும் வெற்றி பெறதுக்கு என்ன விஜய் அவர் வெற்றி பெற இன்னும் ஒன்றே உழைக்கணும். அவர் நமக்கு தெரிஞ்சு விஜய் வந்து எடப்பாடி கூட போய் சேர்ந்தா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து பெரம்பூர்ல வந்து விஜய் நிற்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னும் இங்கே அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மக்களை பற்றி பிரச்சனை இல்லை. முக்கால்வாசி அவருக்கு வந்து பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அவருக்கு நல்ல விதமாகவும் அவர் செஞ்சுருக்காரு. இங்கே வந்து அவருக்கு யார் டஃப் கொடுப்பாங்க? இப்போ பெரம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு யார் விஜய் அவருக்கு டஃப் கொடுப்பாங்க? ஆப்போசிட் யாரோ அதை பொறுத்து தான். அக்கா, இப்போ வந்து பெரம்பூரில் வந்து விஜய் நிற்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நின்னா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வெற்றி எப்படி சார் பண்ண முடியும்? சினிமா நடிகர்லாம் வெற்றி பெற்று தான் சார் இருக்குது. என்ன செய்தார் மக்களுக்காக அவர்? இப்போ அவருக்கு வயசு ஆயிடுச்சு. அரசியலில் வந்து சம்பாதிக்கலான்னு பார்க்குறாரு. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இங்கே யார் மறுபடியும் பெரம்பூர் தொகுதி போது யார் வருவாங்க? பெரம்பூர் தொகுதியில் ஸ்டாலின் ஐயா தான் வருவார். அவரா திருப்பி வர வாய்ப்பு இருக்கு. அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே அவர் நல்லதை செய்திருக்கிறாரு. பெரம்பூர் தொகுதி நல்லா செஞ்சிருக்காரு. பெரம்பூர் தொகுதியில எங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கிறாரு. பப்ளிக் பாத்ரூம்ல இருந்து, படிக்கிற ஸ்கூல்ல இருந்து, தெரியுதா? கிறிஸ்தவங்களே வானான்னு சொன்ன தேசத்துல கிறிஸ்தவங்களுக்காக நல்ல ஆலயம் கட்டி கொடுத்துக்கிறாரு. எங்களுக்கு கிறிஸ்துமஸ்க்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்துக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ வந்து பெரம்பூர் பொறுத்தளவுக்கு திமுக திமுக தான் வரும். அவர் இங்க வெற்றி பெறனா விஜய் அவர் என்ன பண்ணணும்? அவர் இனிமே ஒன்னே பண்ண வேண்டாம் சார். முதல்ல அவர் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்க சொல்லுங்க. ஒரு மனைவிக்கு நல்ல கணவனா இருக்க சொல்லுங்க. பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்க சொல்லுங்க. முதல்ல குடும்பத்தை பார்க்கட்டும் சார். இவர் முதலாவது வசனத்தின் பிரகாரமா, நீ குற்றவாளின்னு தீர்க்காத படிக்கு மற்றவனை குற்றவாளின்னு தீர்க்காது. உன் குற்றத்தை மறைக்கிறதுக்கு
மற்றவங்க மேலே குற்றப்படுத்தக்கூடாது சார். புரியுதுங்களா? விஜய் வந்து நான் விஜய் ரசிகர் தான், ஒரு அண்ணன் தம்பியாக பழகலாம். புரியுதுங்களா? அதுக்காக வந்து கட்சி மூலியமாக அவர் சேர்க்க முடியாது. தகப்பனும் ஒன்றா இருக்கணும், கட்சியும் ஒன்றா இருக்கணும், நான் சாமியும் ஒன்றா இருக்கணும், புருஷனும் ஒன்றா இருக்கணும், தேசமும் ஒன்றா இருக்கணும். இவர் முதல்ல எந்த கட்சியில் சார் இருந்தார்? அவங்க அப்பா அந்த அப்பா அம்மா விட்டுட்டு உணர்த்துற அப்பான்னு சொல்ல முடியுமா? தெரியுதுங்களா? அதனால் எல்லாமே ஒன்று தான். அதுக்காக இவர் சின்ன பிள்ளை, அறியாத பிள்ளை, தெரியாத நோய்ஞ்சிச்சு, அது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாங்களாம் வந்து இப்போ ஒரு தனியாக வியாபாரம் பண்ணுறோம். எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, யாரும் கிடையாது. ஒரு வயசு பொண்ணு தனியாக நின்று வியாபாரம் பண்ணுறேன். இந்த ஆட்சியில் தான் பண்ண விட்றாங்க. அந்த ஆட்சியில் எல்லாம் மாம்பழம் வாங்கினாங்க. எங்களுக்கு சரியான ரோடு வசதி இல்லை, ட்ரைனேஜ் வசதி இல்லை. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு 5,000 10,000 சம்பாதிக்கிற திறமை எனக்கு டிஎம்கே ஆட்சியில் வந்துடுது. எங்களுக்கு தனியாக வண்டி கொடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணிருக்காங்க? எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் இந்த வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறீங்களா? எந்த வியாபாரத்துக்கு எல்லாம் ஹெல்ப்பாக பண்ணியிருக்காங்க சார். இல்லாதவங்களுக்கு வண்டி கொடுத்துருக்குறாங்க, ஊனமானவங்களுக்கு வண்டி கொடுத்துக்கிறாங்க, படிப்புற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்குறாரு. புரியுதுங்களா? ஸ்கூல் சேவை நிறைய செய்திருக்கிறாங்க ஐயா. தெரியுதா? கட்சி பாகுபாடு வேண்டி எல்லாருக்குமே பண உதவி செய்திருக்கிறாரு. புரியுதுங்களா? நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சி, இந்த ஜாதி பார்க்க வேறுட்டு பார்க்கறது டிஎம்கே வந்து டிஎம்கே தான் வரும். ஆனால் குடும்ப ஆட்சின்றாங்களே, குடும்பத்தை ஒழுங்காக நடத்தாதவங்களுக்கு குடும்பத்தை பற்றி தெரியாது. ஆட்சிக்கு வர அவருக்கு தகுதி கிடையாது. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. இங்கே ஏரியா வந்து டிஎம்கே தான் நிற்கிறாங்க. அதுதான் பரம்பரை வந்துருக்கு. பாரம்பரியம் அவங்க ஊரே அதுதான். அந்த ஏரியா விட்டு அவங்கள எங்கேயும் நீக்க முடியாது. விஜய் வர்றானாக்கா அது அவங்கவுங்க சாமர்த்தியத்தை பொறுத்து தான் வருது. நம்மளாம் அதுக்கு சொல்ல முடியாது. அது மக்கள் கையில் தான் இருக்குது. வருமா வராதாங்கிறது மக்களோட கையில் தான் இருக்குது. இப்போ பெரம்பூர்ல யாருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா? இப்போ இந்த ஏரியா பொறுத்து டிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஎம்கே தான். சரி, நன்றி. நேற்று வந்தவங்க இன்றைக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பெரம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு விஜய் நிற்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது இங்கே என்ன ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது சார். இங்கே யாருமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? முக ஸ்டாலின் தான் சார். முக ஸ்டாலின் தான். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைப்பா. இல்லை. யார் இங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? அடுத்து ஸ்டாலின், எடப்பாடி. ஸ்டாலின், எடப்பாடி. திமுக தான் வரும். அவர் விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். அவர் தான் வருவார், வேற யாரும் வர முடியாது. அவர் இங்கே தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காரா? அவங்க பெரம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு இது அவருக்கு தாய் வீடு மாதிரி. இங்கே மட்டும் தான் நல்லா பண்ணுவார் அவர். இதை இங்கே வந்தான்னா தலை சாய்க்கிற இடம்னு சொல்லுவார் நிறைய மேடையில். வந்து போகிற இடம் இது, ரெஸ்ட் எடுக்கிற இடம். அதனால இந்த ஏரியாவில் அவர் யாரும் தோக்கடிக்க முடியாது. யாரும் வந்து நிலம் வர முடியாது. பெரம்பூர்ல வந்து விஜய் நிற்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அது தெரியல சார். ஆனால் எங்கள் தளபதி தான் வருவார். யாருன்னா? ஸ்டாலின். முக ஸ்டாலின். ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான் வருவார். விஜய் வந்து இங்கே வர வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குயா அவருக்கு. இப்போதைக்கு நான் பக்கா ஏடுமுயற்சிக்காரன், சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ரசிகர்காரன். இருந்தாலும் உனக்கு தான் இந்த வாட்டி நான் ஓட்டு போடணுன்னு இருந்திருக்கிறேன். விஜய்க்கு தான்யா. குடியூர் பூரா தான்யா உனக்கு. அங்கே தான் குடியூர் தொகுதி தான் உனக்கு தொகுதி கொடுத்துருக்காங்க. அந்த தொகுதியில் தான் உனக்கு வெற்றியாக வருவேயா அப்படின்னு. சரி, அவர் இன்னும் ஜெயிக்க என்ன ஒர்க் பண்ணணும்? அவர் என்ன சொல்கிறாப்புலையே நாங்கள் அவங்க தம்பிக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்யா. வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. விஜய் தான் வருவார் இந்த வருஷம். எங்களுக்கு தளபதி தான் மெயின். அவர் தான் இந்த வருஷம் ஓட்டே. அவர் தான் எங்களை ஜெயிக்க வைப்பார் இந்த வருஷம். அவர் என்ன என்ன பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க பெரம்பூர்? மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார். விஜய் தான் வரணும் இந்த வருஷம். மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்து ரெண்டாவது பட்சம். இளைஞருங்க வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே விஜய் வந்தால் மாற்றம் ஏற்படும், மாற்றத்தை உண்டு பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. இது ஒரு பக்கம். இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட பாரம்பரியம் அப்படின்னு எடுத்துக்க போனீங்கன்னா பெரும்பாலும் வந்து இங்கே அதிமுகவா திமுகவா, காங்கிரஸ் கூட இங்கே, ஏன்னா அது காமராஜர், பக்தவச்சலம் அந்த மாதிரி காலங்களும் போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் தெய்வந்தாம்மா, அதுக்கப்புறம் மற்ற யார் வருவாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம். டிஎம்கேன்னு எடுத்துக்க போனீங்கன்னா இங்கே அவங்க சில லாஸ்ட் டைம் அவங்க சொன்னதெல்லாம் வந்து நிறைவேற்றலைன்றதுக்காக ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள். ஒரு மாற்றம் தேவை. அது யாருன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய் வந்து எப்படி ஒரு 60% விரும்புகிறாங்க. நான் இப்போ வெளியில் போகிறதெல்லாம் விசாரிக்கும் போது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னும் போது சரி ஒரு புது ஆளாக வந்தால், ஒரு தலைமை புதுசாக வந்தால் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் அது வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது.
இளைஞருங்க அவங்களுடைய மோட்டிவேஷன் அப்படி இருக்குது. நான் எதிர்பார்க்குற மாதிரி வந்து அவர் என்னென்ன சொன்னார், அது சொன்னதில் வந்து செய்தால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். விஜய் அவங்க சொல்றீங்களா? அதுக்கேற்ற மாதிரி அவர் என்னென்ன சொன்னார், அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது இவர் வந்தால எனக்கு நல்லது. இப்போ யார் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க பெரம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு? அது வந்து ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். விஜய் நின்னா வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம், ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிள் கம்மி தான். ஏன்னா இங்கே திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் விஜய்க்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம். ஓட்டு வந்து சதுரத்துக்கு தான் வாய்ப்பு டஃப்பாக இருக்கும். அப்போ இங்கே திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதிகமாக இருக்கும். இது என்னன்னா இங்கே திமுக வந்து இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க அந்த தொகுதிக்கெலாம். ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரோடு வசதி, ஹாஸ்பிட்டல்ஸு, ஓரளவுக்கு எல்லாம் இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. யார் நின்னாலும் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுப்போமே விஜய்க்கு, இதனால என்ன இருக்குது? விஜய் இங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நம்ம கொடுக்கலான்ட்டு, வேறு பொதுமக்கள் கொடுக்கலான்னு. இப்போ வந்து விஜய் அவருக்கு ஜெயிக்கணுங்க, என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதை விட கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரசிகர் ஓட்டே வரும். அது இல்லாமல் இளைஞருக்கு வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஒரு மாற்றம் வரணும் அரசியல், அதனால் வருவார். இப்போ அவர் என்ன செய்வார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பெரம்பூர் தொகுதி மக்கள் அதாவது ஜெயிச்சா? பெரம்பூர் தொகுதின்னு இல்லை, தமிழகத்தையும் நல்லா செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அது ஜெயிச்சாருன்னா பார்க்கலாம் சார். இப்போ வந்து அவருக்கு எதிர் கேண்டிடேட் யார் நிற்கிறாங்கிறத வச்சு தான் நம்ம வெற்றி தோல்வி வந்து நிர்ணயிக்க முடியும் சார். இப்போ அவர் நிற்கிறார், ஓகே. ஏடிஎம்கேல யார் நிற்கிறாங்க, டிஎம்கேல யார் நிற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில் யார் நிற்கிறாங்கன்றது இன்னும் அவங்க சொல்லலை. அது சொன்ன பிறகு தான் யாருக்கு வாய்ப்புன்றதை நம்ம கரெக்டாக கணிக்க முடியும் சார். அது வரைக்கும் எதுவும் ஒரு முடிவு சொல்ல, ஏன்னா ஒரு தரப்பை வச்சு நம்ம முடிவு சொல்ல முடியாது சார். இப்போ பெரம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்த வரக்கூடிய எலெக்ஷன் தான் சார்? போன வாட்டி நம்ம போது சொல்லிடலாம், இந்த வாட்டி வந்து நான்மனம் போட்டின்றதால அது அந்த அளவுக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு அவங்களாலே முடியாது சார். அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்கவுங்க நாங்கள் ஜெயிப்போன்றது அவங்கவுங்க நம்பிக்கைங்க அவங்க இருக்காங்க. அந்தந்த கட்சிக்காரர், அந்தந்த தொண்டர்கள் அவங்கவுங்க ஆர்வத்தோடு அவங்கவுங்க இருக்காங்க. அது வந்து ரிசல்ட்டுன்னு தான் சார் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். சார் நன்றி நன்றி. ஏன்னா இப்போ பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் நிற்காம ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இங்கே என்ன ஜெயிக்க அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை இங்கே யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிக வாய்ப்பு இருக்குது? சார் எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து மக்கள் கையில் தான் சார் இருக்குது. மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. மக்களுடைய கருத்து கணிப்புனோ மக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னு கேட்டால் ஒரு காலகட்டங்கள் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் மக்களுடைய முடிவு தான் எதுவாக இருந்தாலும், நம்ம எதுவுமே முடிவு எடுக்க முடியாது. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு இங்கே யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குண்ணா? அது நம்ம சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து யார் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே போகிற வரைக்கும், அந்த பூத்துக்கு போகிற வரைக்கும் யார் எப்படி மனசில் இருக்குன்னு தெரியாது. பூத்துக்கு போனோன்னே அவங்கவுங்க மனசில் என்ன இதை போட்டுருவாங்க. அதனால் வந்து நம்ம எதையுமே நம்ம சொல்ல முடியாது. வாய்ப்பில் ரொம்ப கம்மி தான்ப்பா. முதல்ல ஒரு தொகுதிக்கு வரணும், வந்து ஒரு முதல்ல தொகுதிக்கு வரணும், வந்து தெருவாக சுற்றணும், மக்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கணுன்ற நினைப்பே வரணும் அவருக்கு. வீட்டில் 10 கிணலாம் ஜெயிக்க முடியாது. முதல்ல இறங்கி வர சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன்ப்பா. இங்கே விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. இங்கே மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க எல்லாம் டிவிக்கே தான் சொல்கிறாங்க. அவர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர் இங்கே வந்தால் என்ன நல்லது செய்வான்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்லது தானேப்பா. நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாத சாப்பாடு நமக்கு தேவையானது கொடுத்தாலே அது பெரிய விஷயம் நம்மளுக்கு. அதுதான் எங்களுக்கு முக்கியம். நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும் கொள்ளணும், அதுக்கு உதவியாக இருந்தாலும் ரொம்ப நன்றியாக இருக்கும். அவர் கண்டிப்பாக வருவார், நல்லா ஜெயிப்பார். ஒரு மாற்றம் பார்க்குறோம், வர சான்சஸ் நிறைய இருக்குது. விஜய் வரக்கு கண்டிப்பாக இருக்குது. இப்போ எதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை மாற்றம் வேணும், சரி ஒரு திருப்பம் இருக்கும் பார்க்குறோம். யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குண்ணா? விஜய் தான். விஜய் தானா? எதுக்காக அவர் வாக்களிக்க எதிர்பார்க்குறீங்க? புது மாற்றங்கள் வரைக்கும் வரணுன்றதுக்காக தான். அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அவர் என்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க பெரம்பூர் தொகுதிக்கு? மக்களுக்கு சொன்னதை செஞ்சாலே போதுமே. சரிண்ணா, நன்றி. ஓகே, கண்டிப்பாக விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? எதுக்காக அவர் ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்குறீங்க? எம்எல்ஏ யாருன்னு முகமே தெரியல. யாருமே வந்து இங்கே வந்து எட்டி பார்க்குறதில்ல. ஒரு மழை டைமோ இல்லை ஒரு புயல் வர்றது அந்த டைமு கூட யாரும் வந்து எட்டி பார்க்குறதில்ல. விஜய் இது வந்து இப்போ தான் வராங்க புதுசாக. இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட இதில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது கண்ணுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது பலர் வந்து அவதூறாக பேசுகிறாங்க. அது வேஸ்ட்டு கதை. அது
கண்டிப்பாக வந்து விஜய் வாய்ப்பு இருக்குது. அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா காலம் ஃபுல்லாக நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இதுக்கு ஒரு 10 சொந்த வீடே இல்லை, வாடகை வீடு தான் இருக்கிறேன். வீடு ஒரு வீடு வந்து 5000 ரூபாய் 6000 ரூபாய் வீடு வாடகை. ஏன்னா வருஷங்கள்லாம் நானும் ஓட்டு போட்டிருந்தேன், ரெட்டாலி போட்டிருந்தேன், அம்மா இருந்துட்டாங்க. இப்போ நான் உதயசூரியன் தான் போட்டிருந்தேன். இப்போ உதயசூரியன் வந்து ஒன்றும் பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தான் போகுது, நானும் கஷ்டம் போட்டேன். ஆட்டோ ஓட்டுறது எனக்கு ஒன்றுமே வரமனமே இல்லை. இது 10ஆவதுக்கு நிறையா பஸ்ஸு விட்டா போகல, ஆட்டோ நிலையுமே ஒன்றும் தெரியல அவருக்கு. நான் தெரியாமல் அவர் சுற்றி பஸ்ஸு விட்டார். ஒரு அப்போல்லாம் வண்டி ஓட்டினா அம்மா ஆட்சியில் ஸ்டவ் அடுப்பு 10 வச்சு போயிட்டு வரதுக்குள்ள சோத்துக்கு காசு விடுவோம். நான் விஜய் அவர்களும் இலவசம் பேருந்து விடுன்னு பேசிட்டு இருக்காருல, ஒரு திட்டம்லாம் சொல்லியிருக்காருல, அது உங்களுக்கு பாதிப்பு தானே ஏற்படுத்தும்? கண்டிப்பாக அது வண்ணம் தான் நான் இது பண்ணேன். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு, என் பசங்க எல்லாமே, என் கூட ஆட்டோ ஓட்ட பசங்க எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் ஒன்று, விஜய் சார் ஒன்றும். சரி, அவருக்கு சார் கண்டிப்பாக ஓட்டு. அது என்னன்னு தான் பார்த்துக்கலாம். ஆனால் மக்கள் கையில் இருக்குது. யார் ஆட்சி கையில் இருக்குதோ இல்லையா, மக்கள் கையில் இருக்குது. மக்கள் தானே ஆட்சி. அதான் கண்டிப்பாக விஜய் நான் ஒன்றும்